திருப்பூர் மாவட்டம் உடுமலை மாரியம்மன் கோவிலில் கம்பம் நடும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. உடுமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள விநாயகர் கோவிலில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட கம்பம் கோவில் வளாகத்தில் நடப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாளையொட்டி மாசி வீதிகள் வழியாக தங்கச் சப்பரத்தில் எழுந்தருளி மீனாட்சி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வடக்கு மாசி வீதியில் உள்ள ராமாயண சாவடிக்கு சென்றடைந்த மீனாட்சி அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். இதனை அடுத்து மாலை 6 மணிக்கு ராமாயண சாவடியில் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டு மாசி வீதிகள் மற்றும் அம்மன் சன்னதி வழியாக மீனாட்சி அம்மன் வீதி உலா நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள ராமர் மற்றும் ஆஞ்சநேயர் கோவில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினம் ராமநவமியாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அயோத்தி ராமர் கோவிலில் உள்ள பாலராமர் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அயோத்தி ராமர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினமான ராமநவமியையொட்டி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் மற்றும் மயிலாப்பூர் ஆர்கே மேடம் சாலையில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் உற்சவர் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து மேற்கு மாம்பலத்தில் உள்ள அயோத்தியா மண்டபத்தில் சிறப்பு யாகங்கள் அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக ராமரை வழிபட்டனர். ராமநவமி விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ராமசாமி கோயிலில் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழகத்தின் அயோத்தி என அழைக்கப்படும் கும்பகோணம் ராமசாமி கோயிலில் நடைபெறும் முக்கிய விழாவான ராமநவமி விழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருத்தேரில் ராமர், லட்சுமணர், சீதை ஆகியோர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் 10 நாட்கள் கொண்டாடப்படும் சித்திரை பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது. இதையடுத்து சிறப்பு அலங்காரத்தில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.